வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பூஜை அறை குறிப்புகள். பூஜை அறையில் வைக்க வேண்டிய படங்கள், வைக்க கூடாத படங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படையில் வைக்க வேண்டும். வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி, வேப்பமரம் வைக்க வேண்டும். இதனால எந்தவித நோயும் வராது, விஷ ஜந்துக்கள் அண்டாது, தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் 4 பேரும் சேர்ந்து இருக்கும்படியாக ஒரு படம் கிழக்கு திசையை பார்த்தபடி மாட்டி வைத்தால் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். செவ்வாய், வெள்ளி ஆகிய தினங்களில் பூஜை அறையை தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும், அல்லது மார்பிள், கிரேனைட் தரையாக இருந்தால் ஈரத்துணியில் துடைப்பது நல்லது. புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணரின் படம், விக்கிரகம், காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்க கூடாது. அர்ச்சனை செய்யும் பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லக்கூடாது. எலுமிச்சப்பழ விளக்கு கோவில்களில் மட்டும்தான் போட வேண்டும், வீடுகளில் ஏற்றக்கூடாது. அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. சுவாமிக்கு எடுக்கக்கூடிய ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. மனிதர்களுக்கு எடுக்கக்கூடிய ஆரத்திக்கு மட்டும் சுண்ணாம்பு சேர்க்க வேண்டும். நமது வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும். அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. திருத்தணி, திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வரும்போது நேராக வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும். அதிகாலையில 4:30 மணி முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும், மாலை நேரங்கள்ல 5:30 மணி முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் செல்வமும் கிடைக்கும். நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவை 5ம் கலந்து 48 நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் பரிபூரண அருளும் சக்தியும் கிடைக்கும். ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவரை எப்பேற்பட்ட வினைப்பயனும் வியாதியும் நெருங்காது. சனி பகவானுக்கு வீட்டில் எள் விளக்கு ஏற்றக்கூடாது. பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைக்க கூடாது. கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவரின் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்க கூடாது. நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை பூஜை அறை என்பது வீட்டின் முக்கியமான பகுதியாகும். சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியம். பக்தியுடன் பூஜை அறையை பராமரிப்பது என்பது மிகவும் முக்கியம். பக்தி என்பது வலிமையை மட்டும் தரும் விஷயம் அல்ல, மனநிலையையும் உடல் நிலையும் சமநிலைப்படுத்தும் விஷயம். பூஜை அறையில நம் வணங்கும் சுவாமி படங்களை வைத்துத்தான் நமது வாழ்க்கையின் தரமும் உயரும். கடவுள் என்பவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இருந்தாலும் கூட சில தெய்வங்களின் படங்களை நம் வீட்டில் பூஜை அறையில் வைத்திருப்பது சாஸ்திரப்படி முறையாகாது. ஆகையால் வீட்டில் எந்த சுவாமி படங்களை வைக்கலாம், எந்த சுவாமி படங்களை வைக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். வீட்டில் வைக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான், ஸ்ரீ லட்சுமியுடன் கூடிய நாராயணன், அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான், பசுவுடன் அல்லது பத்தினியுடன் கூடிய கிருஷ்ணர் படங்கள் வைக்கலாம். தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி மற்றும் லலிதாம்பாள், அஷ்டலட்சுமி, இது தவிர பானலிங்கம், சிவலிங்கம் ஆகியவற்றை வீட்டில் வைத்து வழிபடலாம். ஒரு ஜானுக்கு மேல் உள்ள விக்கிரகங்களை வீட்டில் வைத்து வழிபட்டால் தினசரி அன்னம் வைத்து பூஜிக்கப்பட வேண்டும். தினசரியோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது அபிஷேகம் செய்து வர வேண்டும். வீட்டில் வைத்து வழிபடக்கூடாத சுவாமி படங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக எந்த உக்ர தெய்வத்தின் படங்களையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. உக்ர தெய்வம் நமது குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அதன் படத்தை வைக்கலாம். அதுபோல உடைந்த படங்கள்,
சிதைந்த சுவாமி சிலைகள் போன்றவற்றை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. சுவாமி படங்களில் சனீஸ்வர பகவானின் படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. நவகிரகங்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. நடராஜர் உருவப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. கடவுளின் உருவமான மிகவும் ஏழ்மையாக இருப்பது, அதாவது மொட்டை அல்லது கோமணம் கட்டிய நிலையில் உள்ள முருகப்பெருமான் படத்தை வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி கோபமாக இருக்கக்கூடிய காளியின் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. தலைக்கு மேல் வேல் இருக்கும் முருகனின் படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. ருத்ர தாண்டவம் ஆடும் உருவம் கொடூர பார்வை உள்ள சுவாமி படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. மகிஷாசுர மர்த்தினி, ஆஞ்சநேயர், நரசிம்மமூர்த்தி, தனித்த கிருஷ்ணர், முருகர், பிரத்யங்கரா தேவி, சரபமூர்த்தி போன்ற உக்ர படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க.